எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜுமாவுடைய உரையினுடைய தலைப்பு இறுகிய உள்ளத்தை இலகுவாக்குவோம் என்ற தலைப்பில் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த போதனை நமக்கு என்ன தீர்வு தருகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய ஜுமாவுடைய நிகழ்வாக நம்ம உரை நிகழ்த்த இருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலேயே அவன் மிகவும் பலகீனமும் பாதிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நோய் எது அப்படி என்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் தான். அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் முனைந்தவனாக தளர்ந்து போகக்கூடியவனாக இருப்பதை பார்க்கின்றோம். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் என்று சொன்னால் என்ன? பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் அவன் சிக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியதாக, அதன் காரணமாக அவனிடத்தில் இல்லாத இயல்பான கோபங்கள் ஏற்படுவதும், அதேபோல் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையின் காரணமாக அவனுடைய உள்ளம் இறுக செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். இப்போ இது மாதிரியான நிலைகள் மனிதனுக்கு ஏற்படும் என்று சொன்னால் ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ அந்த உள்ளத்தை சரிய செய்ய சொல்லி மார்க்கும் நமக்கு பல்வேறுபட்ட உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றது. ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அந்த உள்ளம் சரியாக இருந்தால்தான் அவனுடைய எல்லா விஷயங்களும் அவன் சரியாக செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அடிப்படையானதே அவனுடைய உள்ளம்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி காட்டான். 91வது அத்தியாயத்தில் 9வது வசனம் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ, அவன் தூய்மைப்படுத்தி விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், வக்கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அவர் மாசுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கின்றோம். அப்ப இதுல அல்லாஹ் எதை சொல்றான்னு சொன்னால் உள்ளத்தை தான் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 52வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதும் முலாஅத்துன் இதா ஸலஹத்தும் ஸலஹல் ஜஸது குல்லு, மனிதனுடைய உடலில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது, அது சீரழிந்து விட்டால் அவனுடைய உடல் முழுவதும் சீரழிந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைதா ஃபஸத ஃபஸதல் சஜத குல்லு இல்லா வஹிய கல்பு, அவனுடைய அது கெட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் கெட்டு விடுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலா வஹிய கல்பு, அதுதான் இதயம், உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்போ ஒரு மனிதனுடைய எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இருப்பது எது என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் தான். அவனுடைய உள்ளம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவன் எதிலையும் போய் விழக்கூடியவனாக, தன்னுடைய வாழ்க்கை நாசமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்படுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது அவனுடைய மனம்தான் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதை சரி செய்வதில் அவன் கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ மனிதனுடைய உள்ளம் இறுகக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது அதுதான் அவனை தவறான வழியின்பால் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அதை அவன் சரி செய்யக்கூடிய ஒரு சூழல்ல அவன் விட்டான் சொன்னால் அவனது எல்லா பிரச்சனைகளும் அவனுக்கு என்ன ஆகுது, சால்வ் ஆகிவிடும் அப்படிங்கிறதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் இதை சரி செய்வதற்கு மனிதன் செய்யக்கூடிய முயற்சிகள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவனாக அவனுடைய உலக நடப்பினுடைய நிகழ்வுகளை பார்த்துவிட்டு அவன் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்துவிட்டு அவனாக சில முடிவுகள் எடுக்கின்றான். காசு பணம் இருந்தது என்று சொன்னால் நம்ம நிம்மதியாக வாழலாம் என்று அவனுடைய நினைப்பு. எனக்கு காசு இருந்தது சொன்னால் வறுமை இருக்காது, சிரமம் இருக்காது, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் என்ற ஒரு நிலையில் என்ன பண்றான்னு சொன்னால் பொருளாதாரம் ஒரு நிலையில வந்துட்டு சொன்னால் அவருக்கு அந்த நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம் என்று மனிதன் நினைப்பதை பார்க்கின்றோம். ஆனா அது சரியான முடிவா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது சரியான முடிவு கிடையாது. சில நேரத்தில் அது இன்பமாக இருக்கலாம், ஆனா அது ஒரு தீர்வாக இருக்குமா என்றால் கிடையாது என்பதை மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கை சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எத்தனையோ செல்வந்தர்கள் தங்களுடைய அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள், பல பொருளாதாரத்தில் மிதமிஞ்சிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உறுதியிட்டு அவர்களால் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமா கிடையாது. அவருக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள்,
பல சம்பவங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களும் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்தில் வெக்ஸாகி போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதை பார்க்கிறோம். அதே போல இன்னும் சிலர் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அதுவும் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான நிம்மதியை ஏற்படுத்தி தருவது கிடையாது. அப்ப இது மனிதன் தரக்கூடிய ஒரு வழி. அதே போல இன்னும் சிலருக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னால், மனசு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, நிம்மதியை தேடி அலையக்கூடிய ஒரு நிலையில மனிதன் எதை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம இருக்கிற இடத்துல, இங்க நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு இருக்கும், ஒரு அழுத்தம் ஏற்படுது. அப்ப இதுல இருந்து நம்ம தவிர்க்கணும்னு சொன்னா, சில காலம் என்ன பண்ணலாம், சுற்றுலா போலாம், டூர் போலாம் அப்படின்ட்டு டூருக்கு போறது பார்க்கிறோம். சரி, இது அவர்களுக்கு அமைதி தருமா என்றால் அமைதி தரும். எதுவரை அவர்களுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், போவாங்க, அந்த இடங்கள்ல அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பல்வேறுபட்ட அந்த தங்களுக்கு நடந்த சம்பவங்களை மறந்தவர்களாக அந்த இடங்கள்ல தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வார்கள். இது எதுவரையும் இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு மறுநாள் அவனுடைய அந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு அவன் ஆளாகக்கூடியவனாக இருப்பதை பார்க்கின்றோம். இது அவன் அதை தீர்வா நினைக்கிறான். அதே போல இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க சொன்னால், நம்ம சந்தோஷமா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சிந்தனை எதுல போகுது அப்படின்னு சொன்னா, சினிமா பாடல்கள், அதே போல ஆடல் பாடல் என்று இதுல தன்னுடைய ரசனையை செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். சினிமா பாடல்களை கேட்டோம்னு சொன்னா நமக்கு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், சில காட்சிகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் என்று அவன் என்ன பண்றான், அவனாக ஒரு முடிவு எடுத்து அதன்பால் செல்லக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கணும். இன்னும் சிலர் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு ஒரு வழி, தண்ணி அடிச்சுட்டேன்னு சொன்னா நிம்மதியாயிரும், மதுபானத்தை குடிச்சிட்டு சொன்னா, போதையை ஏற்றிட்டு சொன்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த சந்தோஷமா நிலைக்கக்கூடியதாக இருக்கிறதா? அந்த போதை அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கான்னு சொன்னால் படுத்தும், சந்தோஷப்படுத்தாலும் சொல்ல முடியாது. நீங்க யாரையோ தண்ணி அடிச்சுட்டு போய் யாரையும் சொன்ன சிரமமா இருக்க, கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னா நான் ஹாப்பியா தான் இருக்குன்னு சொல்லுவான். ஏன்? போன சரக்கு அந்த மாதிரி அடிச்ச அந்த போதை அவனை தெளிவுபடுத்தாது. அந்த மப்புல இருக்கக்கூடிய நேரத்துல எதையும் அறியாத அவன் ஏதோ அறியாத உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதை பார்க்கிறோம். இது அவனுக்கு அது ஒரு நன்மையை தரக்கூடியதா இருக்குன்னா, திருமறை குரானை சொல்லி கேட்டது அவனுக்கு குறைவான நன்மை இருந்தாலும் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்றான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, நபியே, உனது மதுபானத்தையும் சூதாட்டத்தை பற்றியும் அந்த மக்கள் கேட்கின்றார்கள், நீர் அவர்களிடத்தில் சொல்ல, அவ் இரண்டிலும் மக்களுக்கு பெரும் பாவமும் சில பயன்களும் இருக்கின்றன, அவ் இரண்டிலும் உள்ள பயன்களை விட பாவமே மிகப்பெரியதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த சில நேரங்களுக்கு அவனுக்கு ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சு சொன்னா அவனுடைய வாழ்க்கையை நாசமாகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதாக இருக்கும். எதுக்காக வேண்டி அவன் அந்த போதையை பயன்படுத்தினானோ அந்த நிம்மதி மறுபடியும் அவனுக்கு இல்லாமல் போகக்கூடிய சூழலுக்கு அது தள்ளப்படக்கூடியதாகவும் அவனுடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை கேட்டது அப்படின்னு சொன்னால், இவனாக ஒரு தீர்வை எடுத்துக்கொண்டு, இவனாக ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு இதுதான் தீர்வு என்கின்ற ஒரு நிலைக்கு போறதை பார்க்கிறோம். அப்ப எதுலையுமே ஒரு நிலை வராத பொழுது ஒரு கட்டத்தில் என்ன பண்றான்னு சொன்னால், தற்கொலை தான் ஒரு தீர்வு. நம்ம தற்கொலை பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த துனியால வாழ்றதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லி தற்கொலை பண்ணிட்டோம்னு சொன்னா நம்முடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது என்று ஒரு முட்டாள்தனமான மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் உள்ள விஷயங்கள்ல அதுல போய் கவனத்தை செலுத்தக்கூடிய சூழலுக்கு சிலர் தள்ளப்படுறதை பார்க்கிறோம். சிலர் அது மாதிரியான காரியங்களை ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கா என்றால் நிச்சயமாக தீர்வாக இருக்காது. அப்ப தீர்வுனா எதுல நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை யோசிக்கணுமா இல்லையா? அப்ப தீர்வு இருக்கா இல்லையா என்றால் தீர்வு இருக்கின்றது. அந்த தீர்வு எது என்பதை மனிதன் தேடி பார்க்கிறதுலதான் குறையுள்ளவனாக அதில் ஆர்வம் இல்லாதவனாக இருக்கின்றான். அப்ப என்ன தீர்வு? ஒரே தீர்வு தான். என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னால், யார் மனிதனை படைத்தானோ அந்த படைத்த இறைவன் என்ன சொல்றானோ அதுதான் தீர்வு. ஏன்? மனிதனை அவன் தான் படைத்தான். அப்படி படைத்தான் சொல்லி சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னால் பலகீனமான நிலையில் தான் படைத்திருக்கின்றான். அப்போ படைத்த இறைவனுக்கு தான் அவனுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்று தெரியும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய பலகீனத்திற்கு, உனக்கு ஏற்படக்கூடிய அந்த இயலாமைக்கு, உனக்கு ஏற்படக்கூடிய அந்த மனசோர்வுக்கு, உனக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலைக்கு இதுதான் தீர்வு என்று அவன் தான் சொல்லணும். ஏன்னா அவன் தான் நம்மளை படைத்தவன்.
அப்ப நம்மளை படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த தீர்வை நம்முடைய வாழ்வியல கொண்டு வந்தோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமலையில சொல்லும் போது சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்தில் 152வது வசனம் சொல்றான், ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்லி காட்ட, என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என்னை நினையுங்கள் நானும் நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்க நானும் உங்களுக்கு நன்றி அளிக்கிறேன் என்று அல்லாஹ் என்னோட அந்த வசனத்தை சொல்றான்னு சொன்னால், அப்ப தீர்வனுடைய ஆரம்ப விஷயம் என்ன சொன்னால், படைத்தவனுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். நம்ம அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் சரியாகல அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. நம்மளிடத்தில் கோளாறு இருக்குங்கிறத கவனத்தில் இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை நினைவு கூறக்கூடியவர்களாக இருங்கள், என்னை அனுதினம் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னால், நினைவு கூறுதல் என்ன? அதுல மார்க்க பல்வேறுபட்ட செய்திகளை அல்லாஹ் நம்மான் நினைவு கூறக்கூடிய விஷயங்களாக சொல்லி காட்டுறான். அதுல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கிறதுனா திக்ர் செய்வது, அவரை பற்றியான நினைப்புகள் நம்ம எதை கொண்டு வந்தால் உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படுமோ அது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அதிகமாக இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை திக்ர் என்று சொல்லி காட்டுறான். அப்ப இறைவனை புகழக்கூடியதும் அவனை பொறுப்பு சாட்டக்கூடிய விதமாக நம்முடைய நம்பிக்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்கிறதை அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி தருவதை பார்க்கின்றோம். அதோ இன்னொரு வசனத்தை சொல்றான், 13வது அத்தியாயத்துல 28வது வசனம் சொல்லலாம், அல்லதீன ஆமனூ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் உள்ளங்களில் அல்லாஹ்வின் நினைவால் தான் நிம்மதி அடைகிறது அப்படிங்கிறான். இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் எதால் நிம்மதி அடைகிறது சொன்னால், அல்லாஹ்வை பற்றியான நினைவு அவர்களிடத்தில் உள்ளத்துல வரும்போதுதான் அவர்களுக்கு என்ன ஆகுது, அவர்கள் நிம்மதி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்க அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றனே தவிர, அல்லாஹ் சொல்றான் தவிர அப்படின்னு சொன்னா வேற எதாலும் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையாது. உனக்கு நிம்மதி நீ தேடி அலைறியா, நீ உனக்கு உள்ளத்துல எந்த ஒரு பாரம் இல்லாம உடைய வாழ்க்கையை நீ தாட்டி கொண்டு போகணும்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்கிறேன்னு சொன்னால் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், படைத்தவனை பற்றியான நினைவுகள் உன்னிடத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய எண்ணம் உன்னுடைய உள்ளத்தை வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை நினைவுக்கூடிய விஷயத்துல சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக அமரும் கூட்டத்தினரை மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, இறைவனை பற்றியான விஷயங்களை பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பற்றியான நினைப்பை யாரெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அதுல ஆலோசனை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை என்ன பண்றாரு, மலக்குகள் சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை என்ன அவர்களை மூடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய உள்ளத்தில் சக்தியினை நிம்மதியை நம்ம என்ன பண்றோம், அவர் மீது இறக்குவே தவிர வேறு இல்லை அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இறைவனை என்னை பற்றியான நினைவு கூறக்கூடிய சபை, என்னை பற்றி ஒரு மனிதன் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று சொன்னால் அந்த சபையில மலக்குமாக சூழ்ந்து என்ன பண்றார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தரண்ட. அப்ப அல்லாஹ் நமக்கு நிம்மதி வேணும் சொல்லி சொன்னால் புறக்காரணங்கள் இருக்கிறது அல்லவா, இது நமக்கு வேலையாகாது. படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் நிம்மதி தர சொல்றான். அப்ப அல்லாஹ்வை பற்றிய நினைப்புகள், அவனை பற்றிய சிந்தனைகள், அவனை பற்றிய நிலையிலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னால் மலக்குமார்கள் மூலமாக நமக்கு என்ன பண்றான், ரஹமத்தை ஏற்படுத்தி தரான். அந்த ரஹமத்தை மட்டும் ஏற்படுத்தி தராமல் சக்கீனா என்று சொல்லக்கூடிய மன அமைதியும் திருப்தியும், உள்ளத்தில் ஒரு திருப்தியும் என்ன பண்றான், அல்லாஹ் ஏற்படுத்தி தரான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, சொல்லி காட்டி விட்டு அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களுக்கு அவர்களை பற்றி என்ன பண்றான், புகழ்ந்து கூறுகிறான் அப்படிங்கிற. அல்லாஹ் நமக்கு ஒரு நிம்மதியை தருவது மட்டும் அல்லாமல் அந்த மலக்குகளுடைய அந்த இவர்களிடத்துல தன்னுடைய அடியானை பற்றி என்ன பண்றான், அல்லாஹ் புகழக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நிம்மதியை வேண்டி ஒரு இறைவனை பற்றியான நினைப்போடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதனை பற்றி இறைவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அந்த மனிதனுடைய மன உள்ளம் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கதாக ஒரு நல்ல நிலையில் இருக்கும் என்பதை கவனத்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை இறைவனை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு விடையே கிடைக்கின்றது. இறைவனை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு அதுல ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வை யார் நினைவு கூறுறார்களோ
அவர்கள் உயிருள்ள மனிதருக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறாங்க. உயிருள்ளவனுக்கும் உயிர் இல்லாதவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த வித்தியாசத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, யார் தன்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுகின்றானோ அவர் உயிருள்ளவர் நிலைக்கு சமமானவர். அவனுடைய உள்ளம் என்பது உயிருள்ளதாக இருக்கின்றது. எப்பொழுது உயிருள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் படைத்தவனை பற்றிய நினைவு இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஜடங்கள் தான். நாம மனுஷனாக நடமாடக்கூடிய இரண்டு கால் பிராணியாக நம்ம இருந்தாலும் கூட இறைவனை பற்றியான அந்த நினைப்புகள், எண்ணங்கள், அவனை பற்றியான நினைவுறுத்துதல் நம்ம இடத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனுஷங்க உறவுத்துல ஒரு ஜடமாகத்தான் இருப்போமே தவிர உயிரோட்டம் உள்ளவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். அப்ப நம்முடைய உள்ளமும் நாம் உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் படைத்தவனுடைய அந்த எண்ணம், அல்லாஹ்வுடைய நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுங்கிறதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் சொல்றான், தன்னை பற்றியான நினைப்பு அவரிடத்துல வரணும். அது இல்லாமல் இருந்து சொன்னால் அவன் உயர்த்த அந்த நிலைக்கு ஒத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்ப இதுல அடிப்படையாக அல்லாஹ் சொல்வது, உள்ளத்தில் அமைதி வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பாரங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் படைத்தவனை பற்றியான அந்த நினைப்பை உங்களுடைய உள்ளத்தை கொண்டு வாங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க. சரி, அந்த அமைதி ஏற்படுவதற்கு அல்லாஹ் தன்னை நினைக்க சொல்றான். எப்படியெல்லாம் அப்படிங்கும் பொழுது அதனுடைய பல்வேறுபட்ட விஷயங்கள கூறுகளாக பிரியுது. அதை முதன்மையாக நம்ம எடுத்து சொன்னால் தொழுகை தான். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழுகை என்ற இபாதத்தினுடைய எல்லா விஷயங்களுடைய அந்த காரியத்துக்கும் அதை கொண்டு வந்து நுழைப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கொண்டுவாங்க. ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் கூட ஒரு வசனம் திறப்பான், நபியே உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகுமாறு ஏவீராக என்று அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்கும் பொழுது அந்த வசனத்துக்கு சான்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தார் உள்ளவர்களை அழைத்து என்ன சொன்னால், உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை தொழக்கூடியவர்களாக இருங்கள் அப்படின்னா. அப்ப சிரமம் ஒரு மனக்கவலை, ஒரு கஷ்டம், பிரச்சனை, அது யாரோட இடத்துலதான் போய் சொல்றது என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு நினைப்பு நம்ம இடத்துல வருதுன்னு சொன்னால், அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய சூழல் ஏற்படும் சொன்னால், யார் இடத்துல போன மனுஷன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு திருப்தி ஏற்படும். அந்த சுமை இறங்கிடுமா? அந்த உள்ளத்துல நிம்மதி வந்துருமா? வராது. அந்த நிம்மதி சுமை இறங்கணும்னு சொன்னால் படைத்தவன் இடத்துல நீங்க சரணாகதி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு சிரமம், கஷ்டம் சொல்லி வந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, படைத்தவனை நீங்க நினைவுறுங்கள், அல்லாஹ்வை தொழுங்கள் என்றாங்க. நம்ம அந்த மாதிரியான சூழலை நம்ம ஏற்படுத்திருக்கோமா? ஆன்மீக ரீதியாக படைத்தவனை நெருங்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, பொருளாதாரத்துல தடை, தொழில இழப்புகள், அதே ஒரு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுது. இது என்னடா பண்றது, ஒரு தீர்வு கிடைக்கலையே என்ற ஒரு நிலை வரும்போது 2 ரக்காத் படைத்தவன் இடத்துல தொழுது சுஜூத் செய்து அவன் இடத்துல நம்ம இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நீ தான் தீர்வு ஏற்படுத்தி தரணும், நீ தான் இதை தந்தாய், நீ தான் இதை சரி செஞ்சு தரணும் என்று அல்லாஹ் இடத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கணமும் அவனத்தை நெருங்கக்கூடியவர்களாக நம்ம எத்தனை பேர் இருந்திருக்கிறோம். படைத்தவன் பால் நம்ம நெருங்க போதுதான் நம்முடைய உள்ளங்களும் லேசாகும், நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதான் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, என்னை நோக்கி நீங்கள் நடந்து வந்தால் இறைவன் ஓடி வருகிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வால் நாம் நெருங்கி போகக்கூடிய பொழுது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் அதை இலகுவாக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸாயி என்ற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ் 3939வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஜஅல் குர்ரத்துன் அனியும் ஃபீ ஸலாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மன நிறைவு வேணும்னு சொன்னால், மனசுல நிம்மதி வேணும்னு சொன்னால் எது தொழுகையில் அல்லாஹ் வச்சிருக்க அப்படிங்கிறான். நம்ம என்ன பண்றோம், தொழுகிறதுக்கு மடிக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, என்னுடைய பிரார்த்தனை பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கலங்கிறமே. உங்களுடைய தொழுகையில அந்த உயிரோட்டம் இருக்கிறதா? நம்மளுடைய தொழுகையில உயிரோட்டம் இருந்தது என்று சொன்னால் அது பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. நம்ம அல்லாஹ் தொழு சொன்னாங்க வேண்டி அல்லாஹ் சொல்லிட்டானே என்ற கடமைக்கு 10 11 செய்யும் பொழுது அதுல ஒரு உயிரோட்டம் இருக்காது, அதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. அப்ப உயிரோட்டமும் ஒரிஜினாலிட்டியும் இல்லாத அந்த இபாதத்தின் மூலமாக நீங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? உங்களுடைய பிரச்சனை அல்லாஹ் எப்படி தீர்த்து தருவான்? உங்களுடைய உள்ளத்துல சரியில்லை, உள்ளத்தை தூய்மை இல்லை, படைத்தவனை பற்றி அந்த நினைப்பு கிடையாது, சிந்தனை கிடையாது, ஏதோ சொல்லிவிட்டான் நம்ம தொழ சொன்னா இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகும் அந்த ஒரு பயத்திற்காக வேண்டி, பயம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நாம் இறை இல்லத்தில் தொழுகிறோம் என்று சொன்னால் படைத்தவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பானா?
நம்மளோட எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று ஆர்வம் எடுத்து அந்த தொழுகையை வந்து தொழக்கூடிய நேரத்தில் என்னுடைய இறைவன் என்னுடைய அடியான் நான் சொன்னேன் என்பதற்காக வேண்டி அந்த பயம் இருந்தாலும் கூட என்னிடத்தில் ஆர்வம் எடுத்து வந்து தொழுதானே என்ற அந்த நிலையைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அந்த நிலையோடு நீங்க ஆர்வம் எடுத்து அந்த எண்ணத்தோடு உங்களுடைய தொழுகை நீங்கள் ஈடுபாடு நின்று வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அல்லாஹ் அதுல உங்களுக்கு அமைதியை தருவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து அந்த தொழுகையினுடைய நிலையில ருக்குலையோ சஜதாவிலையோ இருப்புலையோ இருந்து என்ன பிரச்சனையானதோ அதை சொல்லுங்கள். உங்க மனதில் அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள். பேசிட்டு நீங்கள் அந்த பிரார்த்தனை செய்தீங்கள் சொன்னால் உங்களை அறியாமல் கண்ணீர் விடுவீர்கள். படைத்தவன் ஏதாவது வழி நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்விடத்துல முறையிட்டு இருக்கிறோம், என்னுடைய பிரச்சனையை அவன் கண்டிப்பாக தீர்த்து தருவாங்கிற அந்த 100% நம்பிக்கையோடு உள தூய்மையோடு படைத்தவன் இடத்தில் நீங்க சஜதாவை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டு சொன்னா அதுக்கு அல்லாஹ் கூடுதல் மதிப்பு தருவான். அந்த கூடுதல் மதிப்பு தர்ற நிலையில் நம்முடைய நடவடிக்கையை மாத்தி இருக்கிறோமா, நம்ம செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோமா பாருங்க பார்க்கலாம். இந்த ரமலானுடைய மாதங்கள்லயே இரவு தொழுகையில வந்து ஜமாத்தோட தொழுகுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு வழிமுறை. அந்த தொழுகையில ஈடுபடாவிட்டாலும் நாம் தனிமையில படைத்தவனுக்கு தொழக்கூடிய அந்த போக்கு நம்மளத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் வந்து திருமறையை சொல்லும்போது சொல்றான் ஒரு இடத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது இரவில் எழுந்து சிறிது நேரம் தொழுவீராக, பாவ மன்னிப்பு கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்ட. எந்த நேரம்? அந்த சஹருடைய அந்த நேரம் இருக்கிறதுல ஃபஜ்ருக்கு முந்தின நேரம் எந்திரிச்சு உங்களை அல்லாஹ் ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் நின்று தொலை சொல்லல. அந்த நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு குறைவான நேரத்தில் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கிறான். அந்த அந்த இபாதத்தை அந்த நேரத்திலிருந்து தொழக்கூடியவர்களுக்கு அதுல உயிரோட்டம் என்னன்னு தெரியும். கொஞ்சம் சப்பன் சப்பா உட்காருங்க. அதுல உயிரோட்டம் என்னன்னு தெரியும். ஏன் உயிரோட்டம் என்னன்னு தெரியும்? அதை அவன் அனுபவிக்கிறான். தஹஜ்ஜுடைய தொழுகையில படைத்தவனுக்காக உலகத்தில் எல்லா மனிதர்களும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மட்டும் எந்திரிச்சு தன்னுடைய படைத்த ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கோரிக்கை வைக்கும் பொழுது அதை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கான். என்னிடத்துல என் அடியான் கேட்க மாட்டானா, அவனிடத்துல அவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ஆர்வம் எடுத்து அதை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த தஹஜ்ஜுடைய அந்த நேரம் இருக்கிறத பார்க்கிறோம். ஃபஜ்ருடைய முந்தின நேரம். அப்ப அந்த நேரத்தில் இருந்துச்சு நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தூக்கமே வரமாட்டேங்குது, நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படா தீர்த்து தரங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நம்ம முறையிட உண்டா என்று எழுந்து அந்த நேரத்தில் நம்முடைய அந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருப்போம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்திருப்போம். அப்ப நம்முடைய போக்குகளை பார்த்தோம்னு சொன்னா, அந்த தொழுகையினுடைய விஷயத்துல பார்த்தோம்னு சொன்னால் பொழுதுபோக்கு நம்ம இடத்தில் இருக்கின்றது. அப்ப இந்த பொழுதுபோக்கு தன்மையோடு படைத்தவனிடத்தில் வைக்கக்கூடிய அந்த முறைகளை அந்த கோரிக்கைகள் அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்வான்? அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவன் என்ன சொல்றானோ அந்த தகுதியின் அடிப்படையில் நம்முடைய அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில கண்குளிர்ச்சி இருந்து சொன்னார்ல, நான் சொன்னேனே எந்த இதாவது தொழுகையில முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று. பயணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் சென்று வந்தார்கள் என்று சொன்னால் பள்ளி வாயில வந்து 2 ரக்காத் தொழுவார்கள். ஏன்? அங்க சிரமங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்திருக்கலாம். தன்னுடைய இல்லங்களை அல்லாஹ் தனக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி தரவதற்காக வேண்டி தொழுகையில தான் அல்லாஹ் கண்குளிர்ச்சி வச்சிருக்கான், மன நிம்மதி வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதர் அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள். அப்ப அந்த தொழுகைங்கிற அந்த இபாதத்தை நம்முடைய வாழ்க்கையில அது ஈடுபாடாக செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்குங்கிறதை மார்க்கம் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமறை குர்ஆனை ஓதுவது. அல்லாஹ் சொல்லி காட்டான் 10வது அத்தியாயத்துல 57வது வசனம் சொல்றான், யா யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் மௌஇலத்துன் மின் ரப்பிக்கும் வ ஷிஆஃபத்துன் லிமா ஃபீ ஸத்ரிக்கும். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே உங்களுடைய இறைவனிடமிருந்து ஒரு அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணமும் இறை நம்பிக்கையாளருக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்து விட்டது அப்படிங்கிறான். எதை சொல்றான் அல்லாஹ்? திருமறையை சொல்லி காட்டுறான். திருமறை உங்களுடைய உள்ள அல்லாஹ்வுடைய ஒரு அறிவுரை, உபதேசம். அந்த உபதேசம் என்பது சும்மா பேருக்கு 10 11 சொல்லிட்டு போறக்கூடிய உபதேசம் கிடையாது. அந்த உபதேசம் என்ன என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற நோய்க்கு அது அல்லாஹ் நிவாரணமாக தருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப திருமறை குர்ஆனை இறைவனிடத்தில் இறைவா இந்த உள்ளச்சத்தோடு ஈர்ப்போடு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உன்னுடைய வேதத்தை எடுத்து படிக்கின்றேன், அது முழு கவனத்தோடு படிக்கக்கூடிய, அதுல எனக்கு என்ன நன்மை நீ வைத்திருக்கின்றாயோ அந்த நன்மையை அந்த திருமறை குர்ஆனில் எனக்கு ஏற்படுத்தி தா என்ற அந்த பிரார்த்தனையோடு திருமறை குர்ஆனை தொடரக்கூடியவர் நம்ம எத்தனை பேர் இருப்போம்? அல்லாஹ் சொல்லிட்டா இது படிக்கக்கூடியவர்களா இருக்குமே தவிர படைத்தவனிடத்துல இறைவா என்ன நோக்கத்திற்காக இதை படிக்க சொன்னாயோ, என்ன நோக்கத்தை இதுல இருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்படுத்தக்கூடிய அல்லாஹ் என்ற அந்த பிரார்த்தனையோடு படைத்தவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனில் ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி தருவான். அந்த நிவாரணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முறையில நம்முடைய அந்த குர்ஆன் ஓதுதல் இருந்திருக்கிறதா?
இன்னைக்கு பாருங்க பார்க்கலாம், தொழுகையை பார்த்தான்னு சொன்னா மின்னல் வேகத்தில் ஓதிட்டு போறதை பார்க்கிறோம். குர்ஆனை பொறுத்தவரை நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய ஒரு வேகத்தை மின்னல் வேகத்தில் ஓதிட்டு போறோம். எங்க அது ஒரு உயிரோட்டம் இருக்குமா? அப்ப அல்லாஹ்விடத்துல அந்த திருமறை குர்ஆன்ல நிவாரணம் இருக்குன்னு சொன்னால், அந்த திருமறை குர்ஆன்ல நமக்கு எப்படி நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணும், அந்த திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஏதோ ஒரு நாள் ஃபுல்லா ஓத வேண்டியது கிடையாது. ஒரு 10 நிமிடம், ஒரு கால் மணி நேரம் அதை நீங்க ஓதுறது ஒரு 4 வரியா இருக்கலாம் அல்ல 2 வரியா இருக்கலாம். புரிந்து தெரிந்து அதை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய வீரியம் ஏராளமானதாக இருக்கு. அதை எல்லாம் நம்ம சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய உள்ளங்கள் நிலவுவாக இருக்கு. அடுத்து மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. ஏன் பாவ மன்னிப்பு? மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் செஞ்சவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால், அவருடைய உள்ளத்தில் உறுத்தல் ஏற்படும். அந்த உறுத்தல் ஏற்படும் பொழுது சில விஷயங்கள் அவன் விலகி நிற்கக்கூடியவனாக இருப்பான். நம்ம இப்படி செஞ்சுட்டோம், இது ஆயிருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி நம்ம அதுல போய் சேரலாமா, அதுல போய் இருக்கலாமா, அதை பண்ணலாமா, வேணுமா வேண்டாமா என்று பல கேள்விகள் அவனோட உள்ளத்துல வரும். ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அவன் செய்த பாவம் அவனை தடுக்குது. அப்ப அந்த பாவம் என்ன, அவனை தடுக்கக்கூடிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் பொழுது, நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவராக செய்த பாவத்திற்கு படைத்தவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், மன்னிக்கக்கூடியவனா இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சொல்றான், நீங்க அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை என்ன பண்றான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறான். எப்படி மன்னிப்பு கேட்கணும்? உள தூய்மையோடு அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், உங்களுடைய தீமைகள் இருந்து அல்லாஹ் என்ன பண்றான், உங்களை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல உள தூய்மையோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் செய்யறான், நம்முடைய தீமைகள் இருந்து என்ன பண்றான், அல்லாஹ் நம்மளை அது விலகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தர்றான். உங்களுக்கு என்ன பண்றான், மறுமையை சொர்க்கம் என்ற அந்த சுவனச்சோலையை உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், பரிசாக தருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளம் இறுகிய உள்ளம் இலகுவான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த தீர்வு தான் நமக்கு ஒரு தீர்வே தேவை. அதுதான் நமக்கு வாழ்க்கையினுடைய நிரந்தர தீர்வே தவிர வேறு எதுவும் நிரந்தர தீர்வு கிடையாது என்பதை கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்.